திருவண்ணாமலை மட்டும் எதுக்கு பிரிக்காம வச்சிருக்கிற? ஏன்னா இவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா. யாருடைய ராஜ்யம்? எத்திராஜுலு வஜ்ரவேலு அவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா. என்னங்க இதெல்லாம்? யார் ராஜ்யம்? யார் மண்ணு? யார் மண்ணு? யார் ராஜ்யம்? அப்போ மக்களை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனா 152 கிலோமீட்டர். இப்ப மக்களை பத்தி இல்ல, இவருடைய பவர் குறைஞ்சிடுமா. இன்னும் 6 மாசம் தான், அப்புறம் ஃபியூஸ் புடுங்கின மாதிரி தான். நான் சொல்றேன், இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட் போனோம். அதற்கு நீங்கள் உறுதி அளிக்க வேணும். என் தம்பிகள், தங்கைகள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், எல்லா தரப்பு மக்களும் ஏமாத்திட்டாங்க. சாதாரணமா கிடையாது. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1,30,00,000 படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். 1,30,00,000 இளைஞர்கள். இந்தியாவில் அப்படி அவ்வளவு எந்த ஊர்லயும் இந்த நிலையில இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுல போட்டிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன பொய்யான வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? இல்ல. அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா இந்நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகும். வேலைக்கு போனா இது போன்ற வீணாக அங்கங்கே சுத்திட்டு இருக்க மாட்டான். தேவையில்லாம அந்த மது பழக்கத்துக்கோ கஞ்சாவுக்கு அடிமை ஆக மாட்டான். அவன் வேலைக்கு போயிட்டு வருவான். இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் இதெல்லாம் பழக்கத்துக்கு போய் அடிமையாகி மாற்று திசையில் அவன் வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறது. காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போதான் இதுக்கு போயிருக்கார், ஜெர்மனி போயிருக்கிறார். நேற்று தான் போனார். போறதுக்கு முன்னாடி அது ஒரு புழுகு. என்ன புழுகு? எதுக்கு ஜெர்மனி போனார்னா முதலீடு இருக்க, சுற்றுப்பயணமா. இது சுற்றுப்பயணம் கிடையாது, சுற்றுலா பயணம், டூரிஸ்ட். ஜெர்மனி போயிட்டு அப்புறம் இங்கிலாந்து போறார். அதுக்கு சொல்லிட்டு போறாரு, தமிழ்நாட்டில் 10,62,000 கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது என்று. அதுலயும் நான் புட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு இன்னொரு புத்தகம் போட போறேன். அதுல 10% தான் முதலீடு நடந்திருக்கு. அதுலயும் தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். இனி திமுகவை விரட்டி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தான் நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். திமுகவை விரட்டி அடியுங்கள். திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். திமுக விவசாயிகளுடைய விரோதி. உலகத்திலே மிக கொடூரம் யாரு சொல்லுவோம்? நம்ம இல்ல. உலக அரசியல்ல ஒரு கொடூரம் ஒருத்தன் ஜெர்மனில இருந்தானே, யார் அவன்? ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லர் கூட விவசாயிகளை கொடுமைப்படுத்தல, விவசாயிகளை ஜெயில அடைக்கல. ஆனா நம்பூர் ஹிட்லர் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டார். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு ஒரு கொடுமையானது! நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டது. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் மன்னிக்கவே கூடாது. குண்டர் சட்டத்தில் யாருமா போடுவா? கஞ்சா விற்கிறவனை போடுவாங்க, சாராயம் விற்கிறவன், கள்ள சாராயம் விற்கிறவன், கற்பனை விற்கிறவன், பாலியல் கொடுமை, அரிசி கடத்துறவன், மணல் கடத்துறவன், கொலை செய்யறவன், கொள்ளடிக்கிறவன், இவங்களை தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை போட்டார் குண்டர் சட்டத்தில்? நமக்கு சோறு போடுகிற கடவுள் விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். நேரம் வந்து விட்டது அதற்கு. அதெல்லாம் நான் சொல்றேன், விவசாய பெருமக்கள், இதெல்லாம் நீங்க மறக்காதீங்க. மன்னிக்க கூடாது இந்த திமுகவை. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். நம்ம கேட்டோம், என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டோம். இதற்கு நம்முடைய மரினமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இடஒதுக்கீடு வேண்டும் என்று. இந்த சமுதாயத்தில் என்ன இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1250 நாட்கள் ஆகிறது. 1250 நாட்களுக்கு பிறகும் வன்னியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள். இதுவாயா சமூக நீதி? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது.
எவ்வளவு நாளுக்கு முன்பு? 1250 நாட்களுக்கு முன்பு. தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்கள். என்ன? தரவுகளை சேகரித்து, டேட்டா சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கலாம் சொல்லல. தரவுகள் எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர் தட்டினா அந்த டேட்டா அப்படியே விழும். 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஆகும். ஆனால் 1250 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை புறக்கணிப்பார்கள். ஒரு ஓட்டு கூட இந்த சமுதாயத்தில் உனக்கு வராதியா, வரக்கூடாது. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வன்மம். இதுக்கு மேல என்னையா வேணும் உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. அப்படிப்பட்ட உச்ச நீதி நேரம் ஆயிடுச்சா? அடுத்தது பெண்ணத்தூர் போனோம். அடுத்தது உங்கள் மாதிரி பெண்ணத்தூர்ல வச்சிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து, ஏன்னா இது சாதாரணமா என்னையா கேட்டோம் நம்ம. எங்களுக்கு இந்த 10% இல்ல. இந்த தமிழ் கேட்கறேன், 10 இல்லடா, 15 விட்டுடு, 15. அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். கணக்கெடுப்பு நடத்தியா? கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு மக்கள் தொகையில் இருக்கிறாங்க, எவ்வளவு சமூக பிந்தனை நிலையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு கொடு, எல்லாத்தையும் கொடு. வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர் போன்று இருக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் தனித்தனியா கொடு. உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, கடனை கொடு, படிப்பு வை, எல்லாமே கொடு. தொழில் செய்யறது கடனை கொடு, வீடு கட்டி கொடு, எல்லாம் பண்ணு. ஆனா அது எப்படி பண்ணுவேன்? கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். அதுதான் ஏன் நாங்க சொல்லிட்டு வரோம். அதே நாங்க சொல்லிட்டு வரோம். அது கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுங்க. இதுக்கு மேல ஏதாவது துப்பணுமா? அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கிறேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒன்னும் பேச பேச அவ்வளவு கோபமா இருக்கு. எங்க கிட்ட, நம்ம கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா, இந்த நந்தன் கால்வாய் காலையில போய் பார்த்தேன். அவ்வளோ விவசாயிகள், அவ்வளோ போராட்டம். எனக்கு சாதாரண ஒரு திட்டம் யாது, சாதாரண ஒரு திட்டம். ஒரு 300-400 கோடி அரசாங்கம் 4,40,40,000 கோடிக்கு பட்ஜெட்டை போடுறான். தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போடுற தமிழ்நாடு அரசு இந்த நந்தன் கால்வாய் திட்டம் 90 வருஷம் கோரிக்கை ஒரு 400 கோடி ஒதுக்கீடு செய்து, அது நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை நிறைவேற்ற துப்பு இல்லாத ஒரு அரசு. இதற்கு எலெக்ஷன் வந்ததுன்னா உடனே பாட்டு பாடுவாங்க எல்லாம் வந்து, நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய்னு. இங்க இருக்கின்ற தென்பெண்ணை ஆத்தையும் செய்யார் கூட இணைச்சு, செய்யார பாலாத்து கூட இணைச்சு, தென்பெண்ணை ஆத்துல இருந்து அதுக்கப்புறம் துறிஞ்சலாறு இணைக்கணும். இதெல்லாம் இணைப்பு. எவ்வளவு தண்ணி தென்பெண்ணையில கடலுக்கு போயிட்டு இருக்கா? வருஷத்துக்கு 40 TMC, 30 TMC, 60 TMC தண்ணி கடலுக்கு போகுது. இந்த மாவட்டத்துக்கு மொத்தம் தேவை எவ்வளோ? 5 TMC. என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா 5 TMC வச்சு ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தை என்னால செழுமையாக்க முடியும், வளமாக்க முடியும், என்னால முடியும்.